தளபதி விஜயுடைய அரசியல் என்றி தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த நேரத்துல அவரை சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இப்ப அரசியல் வந்ததே பாத்தீங்கன்னா பிஜேபி உடைய அந்த ஒரு தூண்டுதலால தான். அப்புறம் இந்த கரூர் ஸ்டாம்பைட் அப்படிங்கிற ஒரு பிளானிங், இவர் சும்மா ஸ்டண்ட்டுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. 2026 அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு போயிடுவாரு. இவர் ஒன்றும் அவ்வளவு துணிச்சலான ஒரு ஆள்லாம் கிடையாது. ஒரு கரூர்ல ஒரு 41 ரசிகர்கள் இறந்ததுக்கே வந்துட்டு வாயை மூடிட்டு இருந்தவர் தன்னோட சைலண்ட்னாலதான் வந்துட்டு எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு இவரா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ். ஸோ இந்த நேரத்துல அந்த நெகட்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் நான் இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்குற மாதிரி நெத்தி அடி அடிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு இன்டர்வியூ. என்ன பேசியிருக்கிறாரு, என்ன விஷயங்கள், யாருகிட்ட பேசியிருக்கிறாரு, வீடியோக்குள்ள போலாம். என்டிடிவியை சேர்ந்த நிருபர்களை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு தளபதி விஜய் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூ தான் இப்போ லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் ஹெட்லைன்ஸ். அப்படி அந்த இன்டர்வியூல ஏகப்பட்ட விஷயங்கள் தளபதி விஜய் அவர்கள் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய அரசியல் வியூகங்கள் எப்படி இருக்கும், தன்னுடைய கட்சி எப்படி இருக்கும், தான் எப்படி இருப்பேன், என்னுடைய இந்த அரசியல் என்ட்ரிக்கான முக்கியமான காரணம் என்ன, நான் எப்ப இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்திச்சேன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன, இவர் அதுக்கு எப்படி எல்லாம் பதில் சொன்னார் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எப்போ சீரியஸ் இந்த அரசியல் என்ட்ரியை பத்தி வந்துட்டு திங்க் பண்ணீங்க, நம்ம அரசியல் இறங்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு எப்போ இருந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நான் 33 வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். பட் நான் சீரியஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன் கோவிட் டைம்ல தான் வந்துட்டு ரொம்ப நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்துட்டு ஒரு சடன் என்ட்ரி வந்துட்டு கிடையாது. ஸோ என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர். அவருடைய படங்களுமே பாத்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் பேசும். அந்தந்த காலங்கள்ல அந்தந்த பீரியட்ல நடக்கிற மக்கள் இஷ்யூஸை வந்துட்டு அவர் தன்னுடைய படங்கள்ல வந்துட்டு பதிவு பண்ணுவாரு. ஸோ அதை பார்த்து வளர்ந்த எனக்கு இந்த பொலிட்டிக்ஸ், இந்த சினிமா, அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிலே ஏறினதால வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கறத வந்துட்டு கிளாரிஃபை பண்றாரு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நேஷனல் மீடியா கிட்ட வந்துட்டு பேசுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இதுதான் புதுசா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் வந்து என்னுடைய நேஷனல் மீடியால நான் பேசுற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் வந்து அதிகமா பேச மாட்டேன் அப்படிங்கிறது. பட் நான் எப்ப பேசணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாரு. அதை தொடர்ந்து அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். நிறைய பேர் வந்து உங்களை பத்தி திங்க் பண்றாங்க, நீங்க வந்து அதிகமா வந்து பேச மாட்டீங்க, பப்ளிக்ல வந்துட்டு பேசுறதே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கிட்ட அதிகமா நீங்க பேசாததாலேயே, தள்ளி இருக்கிறதாலேயே நிறைய ஒரு கேப் விழுந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்ற என்னன்னா, நான் அதை வந்துட்டு மறுக்கிறேன். நான் மக்கள்கிட்ட பேச மாட்டேன், இல்லை ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் மறக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்க கேட்ட எவ்வளவோ கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் காமன் கம்போஸ்டா வந்துட்டு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த பதில், இந்த இன்ட்ராக்ஷன்லேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நான் கன்ஃபியூசன் இல்லாம வந்துட்டு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும் ஒன்லைன்ல தான் பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சுத்தி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் கரூர் ஸ்டாம்பைட் இஷ்யூஸ்க்காக அவர் டெல்லி போயிட்டு வந்தாரு, இந்த சிபிஐ கூட வந்துட்டு இன்ட்ராக்ஷனுக்காக. ஸோ அங்க சிபிஐ வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாலுமே வந்துட்டு இவர் ஒன்லைன்ல தான் பதில் சொல்றாரு, முழுசா வந்துட்டு பதில் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இப்படி இருக்கிறப்ப நாங்க எப்படி வந்துட்டு முழுசா விசாரிச்சு அதுல வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிபிஐ ஃபீல் பண்ணதான் நியூஸ் லெவல்ல வந்துட்டு ஒரு ரூமரா வந்தது. ஸோ அதுக்கு பதில் சொல்ற விதமா நான் வந்து அதை மறுக்கிறேன். நான் ஒன்லைன்ல வந்துட்டு பதில் சொல்லல, என்ன விஷயம் அப்படிங்கிறத கரெக்டா வந்துட்டு உள் வாங்கிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேபி அதுல கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகலாம். பட் என்னுடைய பதில் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதிலடி தர்ற விதமா அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. 41 பேர் பலியான அந்த கரூர் ஸ்டாம்பைடுக்கு வராங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் அதுல வந்துட்டு உங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப லேட்டா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. கரூர் ஸ்டாம்பைட் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. அந்த வலி வந்துட்டு இன்னமும் என் மனசுல இருக்கு. என்ன பார்க்க வந்த ரசிகர்கள் கூட்டத்துல வந்து 41 பேர் பலி அப்படிங்கறத வந்து என்னால இன்னமுமே வந்து அதை நினைச்சா வந்து அது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்ததை வந்து கோ த்ரூ பண்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிப்போச்சு. என்ன நடந்தது அப்படிங்கிறதே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தேன். ஸோ அதனாலதான் என்னுடைய ரியாக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அந்த வலி வந்துட்டு எனக்கு இப்பவுமே வந்துட்டு மனசுல இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் தர்றாரு. அடுத்த கொஸ்டின், உங்களுடைய ஃபேன் பேஸ் அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தா வந்து உங்களுக்கு மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, என்னுடைய ஃபேன்ஸை பத்தி எனக்கு தெரியும். அவங்க என்ன முழுசா நம்புறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க ஒரு கேடர் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு பயிற்சி பெற்ற குழு மாதிரி, உள்ள பயிற்சி பெற்ற ஆயுதப்படை மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்றாரு. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் எ மூமெண்ட். இதுதான் கரெக்டான மூமெண்ட் என்னுடைய ஃபேன் பேஸை அரசியல் கட்சியா மாறுறதுக்கும் அரசியல் இயக்கமா மாறுறதுக்கும்.
அடுத்து நிறைய பேர் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டோட பொலிட்டிக்கல் என்ட்ரியில வந்துட்டு வர்றாங்க. பட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் மேபி அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் சினிமாக்கே போயிடுறாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா வந்துட்டு மக்கள் பார்க்கப்படுறதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நான் இதை வந்து ஷார்ட் டேர்ம் கோலா பார்க்கல. இத்தனை வருஷமா வந்து நான் சம்பாதிச்ச இல்ல வந்துட்டு எனக்கு நிறைய கொடுத்த இந்த சினிமாவே வந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய முழு ஃபோக்கஸுமே பார்த்தீங்கன்னா அரசியல் தான் இனிமே இருக்கணும். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபியூச்சர், இதுதான் என்னுடைய லாங் டேர்ம் மோட்டோ அப்படிங்கிறதே. அதனாலதான் என்னுடைய 33 வருஷம் சினிமா ஜேர்னியே வந்துட்டு நான் குவிட் பண்ணேன். அடுத்து நீங்க அரசியல்ல இடதுசாரியா இல்ல வலதுசாரியா இல்ல வந்துட்டு நீங்க ஏதோ புது ஐடியாலஜியோட வந்துட்டு என்ட்ராயிருங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நான் எந்த புது ஐடியாலஜிலையும் என்ட்ராகல. அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான இடதுசாரியோ இல்ல வலதுசாரியோ அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணி வர கிடையாது. என்னுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது சிம்பிள். அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யறது. சேவை செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வர்றேன். உங்களுக்கு ஏதாவது தலைவர்கள் இல்ல ஏதாவது ஒரு பர்சன் அந்த மாதிரி யாராவது இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்போ, எனக்கு அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் அரசியல்ல இருக்கிற இல்ல அரசியல் தலைவர்களை யாராவது இன்ஸ்பிரேஷனா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவருடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அவர் சொன்னதே பாத்தீங்கன்னா நம்ம கிங் ஷாருக் கான் அவர்களை. ஸோ ஷாருக் கான் அவர்கள் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். எவ்வளவு ஃபாஸ்டா பேசினாலும் அதுல வந்து முன்ன பின்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு கரெக்டா கோத்ரூ பண்ணி வந்துட்டு பேசுவாரு எந்த கொஸ்டின் கேட்டாலுமே. ஸோ அதை நிறைய நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நானும் கத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து அஸ் யூஷுவல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் லைக் எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னுடைய ரோல் மாடல்ஸ். இவங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் ஏதாவது ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அண்ட் போஸ்ட்பான் இஷ்யூ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, என்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் வர்றப்போ வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை பொலிட்டிக்கல் என்ட்ரி. பட் அதனால என்ன சுத்தி இருக்கிறவங்க லைக் என்னுடைய ப்ரொடியூசர் வந்துட்டு நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபைனல் கொஸ்டினா, நீங்க கிங் மேக்கரா இருக்கிறது தான் பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க சர்ப்ரைஸ் ஆறது என்னன்னா தளபதி விஜய் அவர்கள், நான் வந்து இங்க கிங்கா வர்றதுக்காக தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகிறேன். அதாவது நான் ஆட்சியை பிடிச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து அரசியல்ல வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் இங்க பொலிட்டிக்கல் வரனே தவிர நான் வந்து கிங் மேக்கரா ஆகிறதுக்காகலாம் வர கிடையாது. நான் எங்க போனாலும் மக்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவை வச்சு அவங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலோட எல்லாம் நான் வர கிடையாது. என்னுடைய ஃபியூச்சர் இதுதான், லாங் டேர்ம் கோல் இதுதான். இதுதான் அந்த ஹோல் இன்டர்வியூல கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது வந்து வீடியோவா வந்துட்டு வரல. மேபி அவர் வந்து வீடியோ வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன், அதாவது தளபதி விஜய் அவர்களை வந்துட்டு லோக்கல் மீடியா டு நேஷனல் மீடியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய என்ட்ரியை பத்தி நிறைய பிசிசி, என்டிடிவி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வந்து எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி இப்போ இவர் கொடுத்திருக்க இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா, இங்க அவரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா தன்னுடைய பொலிட்டிக்கல் ஃபுட் பிரிண்ட் வந்துட்டு பதிய வச்சிருக்கிறாரு, பதிய வைக்க போறாரு. ஃபியூச்சர்லயும் என்னுடைய ஜேர்னி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பதில வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வியூ பாக்குற அவருடைய அரசியல் வருகையை விரும்பாத பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப பயத்துல இருந்திருப்பாங்க. ஒய் பிகாஸ் சரி வருவாரு, இறங்குவாரு, ஏதாவது ஒரு 2 தொகுதி 3 தொகுதியில் வந்துட்டு ஜெயிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளேயோ இல்ல நம்ம கூட்டணிக்குள்ளேயோ வந்துட்டு வந்துருவாரு. ஏதாவது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டியோ இல்ல ஜெயிச்ச பார்ட்டியோ கூட வந்துட்டு இவரும் அலைன்ஸ் வச்சு ஒரு சாதாரண பொலிட்டிக்கல் லீடரா தான் போக போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல பேருடைய வயிற்றுல வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு புளிய கரைச்சிருக்காங்க. அவரை சுத்தி இருந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுத்த மாதிரியும், இவ்வளவு நாள் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு கேலி பண்ணிட்டு இருந்த கேலியாளர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். அவரு இனிமே சினிமாவுக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்காம வந்து அவர் இந்த உலகத்தொட்டு போக மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு இந்த ஹோல் இன்டர்வியூல, தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு யாரை பத்தியும் பேச மாட்டாங்க, அவர் ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. பட் தளபதியை பத்தி தான் இப்போ லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை. சியர்ஸ்.